ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, ₹1 காயின் வைத்து நாம் விநாயகரிடத்தில் வேண்டுதல் வைக்கிறது மூலயமா நம்மளுக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்கு. ஸோ அந்த நன்மைகளை தான் பார்க்க போறோம். எது எதுக்கெல்லாம் நம்ம வேண்டுதல் வைக்கலான்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வேண்டுதல் நம்ம ஒரு கடவுளுக்கு நம்ம வைக்கும் போது நமக்கு 1000 கடவுள் இருக்கலாங்க. நம்மளுடைய குலதெய்வமா இருக்கலாம், நமக்கு பிடிச்ச முருகரா இருக்கலாம், ஓம் சக்தியா இருக்கலாம், சிவனா இருக்கலாம், பெருமாளா இருக்கலாம், எந்த சாமியா இருந்தாலும் பரவாயில்லைங்க. நம்ம ஒரு வேண்டுதல் ஒண்ணு வைக்கும் போது நம்மளுக்கு முதற் கடவுளான நம்ம விநாயகரை பாத்தீங்கன்னா நம்ம மனதார ஃபர்ஸ்ட் நம்ம வழிபடணுங்க. சரிங்களா? அவரை வழிபட்டுட்டு தான் நம்ம அடுத்த எந்த நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறதா இருந்தாலும் நம்ம எல்லா கடவுளுக்குமே நம்ம வைக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ₹1 காயின்ன்றது பாத்தீங்கன்னா எது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னா அனைத்து வேண்டுதலுக்கும் நம்ம வைக்கலாங்க. இத ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீடு வாங்கணும். சோ நான் இன்னில இருந்து அதை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், கடுமையான உழைப்பு போட போறேன், அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ₹1 காயின் எடுத்துட்டு போயிட்டு நம்ம அந்த விநாயகருடைய நம்ம வீட்லயோ இல்ல கோவில்லயோ நம்ம எங்க வேணாலும் வைக்கலாங்க. அது எந்த தப்பும் கிடையாது. அவருடைய பாதத்திலேயோ அவருடைய வயிற்றிலேயோ அந்த ₹1 காயினை வைத்துட்டு மனதார வழிபடுங்கள். கடவுளே, நான் இன்னில இருந்து இதை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். எந்த ஒரு தடைகளையோ எந்த ஒரு தீய சக்தியோ எந்த கண்திஷ்டியோ எதுவும் வராம நீங்க தான் என்னை பாதுகாத்து நான் என்ன வேண்டுதல் நான் மனசார நினைக்கிறேனோ அதை நீங்க அருள் புரியணும்னு சொல்லிட்டு விநாயகருக்கு அந்த ₹1 வைங்க. நீங்க நினைத்ததை கண்டிப்பா ஒரு முடிச்சு கொடுப்பாருங்க. அதே மாதிரி நம்ம எல்லா வேண்டுதலுக்கும் வைக்கலாம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பையன் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும். சோ அதுக்கு நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கலாம். இன்னைக்கு காலையில நம்ம பாத்தீங்கன்னா நாள் நல்லபடியா அமையணும், நான் சொந்தமா தொழில் பண்றேன், இன்னைக்கு நல்லா எனக்கு வருமானம் வரணும்னு சொல்லிட்டு நீங்க ₹1 வச்சுட்டு வேண்டிட்டு நீங்க அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு பாத்தீங்கன்னா நைட்ல நமக்கு நம்மளோட இன்கம் பார்க்கும் போது நமக்கு நிறைய இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது ரொம்ப மெயின்ங்க. இதை நீங்க கரெக்டா பண்ணுங்க. இப்ப நம்ம நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோம், இல்ல நம்ம ஒரு வீட்டுல சமையல் செஞ்சுட்டு இருக்கும் போதோ இல்ல நம்ம ஏதாச்சும் கிளீன் பண்ணும் போதோ நமக்கே தெரியாம கண்ணுல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு டஸ்ட் படிஞ்ச மாதிரி இருக்குங்க. அது நம்ம கண்ணை கசக்கும் போது அந்த கண்ணு ரெட் ஆயிடும். அது நம்ம என்ன சொல்லுவோம், ஏதோ டஸ்ட் பட்டுச்சு, ஏதோ ஒரு பூச்சி பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டா விட்டுருவோங்க. அதை மட்டும் நம்ம பண்ணவே கூடாது. அது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கஞ்சிஷ்டி. அது கல்லடி பட்டாலும் படலாம், அந்த கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. சோ அந்த மாதிரிங்க அது. அதனால அந்த மாதிரி நீங்க ஒரு சம்பவம் நடக்கும் போது நீங்க உடனே என்ன பண்ணா லைட்டா நீங்க கண்ணை வாஷ் பண்ணிட்டு ₹1 எடுத்துட்டு போயிட்டு, கடவுளே, நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல, எனக்கு இந்த மாதிரி கண்ணுல இந்த மாதிரி ஆயிருக்கு, சோ எதுவா இருந்தாலும் உன்னுடைய பாதத்துல நான் அர்ப்பணிச்சிடுறேன். இது யார் பண்ணதுன்னு எனக்கு தெரியாது, இது நான் பண்ணதோ இல்ல யார் பண்ணதோ எனக்கு தெரியாது. சோ இதுல இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நீங்க விநாயகர் கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அந்த கண்டிஷ்டில இருந்து உங்களை காப்பாத்திட்டு வருங்க. நம்ம அப்படியே விட்டுட்டு என்ன வச்சுங்களேன், இது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய இதுவா வருங்க. நம்மளுக்கு ஒரு பாதிப்பா வரும், நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம போகும். ஏன்னா இது கண்டிஷ்டின்றது பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல போகக்கூடிய இது கிடையாதுங்க. இது எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நம்ம கண்டிஷ்டின்றது நம்ம கண்ணுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அது நம்ம ஃபேமிலிக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல நமக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க கண்ணை நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த ₹1 எடுத்துட்டு போயிட்டு விநாயகர் கிட்ட வச்சு வேண்டிக்குங்க. கடவுளே, எனக்கு எதுவுமே ஆகக்கூடாது, என்னை சுத்தி உள்ளவங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது, யாருக்குமே எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்குங்க. அந்த கண்டிஷன்ல இருந்து அந்த விநாயகர் உங்களை காப்பாத்துவாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு தொழில் தொடங்குறவங்க இல்ல புதுசா பாத்தீங்கன்னா நம்ம வேலைக்கு போறவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த ₹1 நீங்க காயினை வச்சு நீங்க வழிபடுங்க. சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பலன் இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இன்சென்டிவ், நம்ம ஒரு ஜாப்புக்கு போறோம், நம்ம இன்சென்டிவ் அச்சீவ்மெண்ட் பண்றோம், நம்மளுக்கு பேசிக் சேலரி மட்டும் தான் இருக்கும். சோ அந்த இன்சென்டிவ் நம்மளுக்கு வேணும்னாலும் சோ நம்ம கூட பாத்தீங்கன்னா ஒரு ₹1 காயின் வச்சு நம்ம வேண்டிக்கலாம். இந்த மாசம் நான் எல்லா மாசமும் நான் இந்த சேலரி மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு இன்சென்டிவ் வாங்கணும், இல்ல எனக்கு சைட்ல எதனா இன்கம் வரணும், கடவுளே நீங்க அருள் புரியுங்கன்னு சொல்லிட்டு அந்த ₹1 நீங்க வச்சு வேண்டுங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேலரிக்கு விட உங்களுக்கு இன்சென்டிவ் பாத்தீங்கன்னா அதிகமா கிடைக்கும். அதே மாதிரி சைட்ல இன்கம் எடுக்கிறவங்க, ராபிடோ ஓட்டுறவங்க, சோ யாரா இருந்தாலும்ங்க, பசங்க படிக்கிற பசங்க, எக்ஸாம் எழுதுற பசங்க, குட்டி, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வயசுல இருந்து நம்ம ஏஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா யாரு வேணாலும் இந்த ₹1 காயினை வச்சு நம்ம வழிபடலாங்க. நமக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம படபடப்பா இருக்குது, ஐயோ நம்மளுக்கு என்னன்னு தெரியலையே, ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி இருக்கே. சில பேருங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு வைப்ஸ் ஒரு சில பேருங்களுக்கு வரும். இப்ப நம்ம 2 நாளைக்கு முன்னாடி நடக்கிறது திடீர்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி படபடப்பா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல கூட நம்ம ₹1 வச்சுட்டு, கடவுளே, இந்த ₹1 நான் உங்ககிட்ட நான் வச்சுட்டேன், சோ நீ என்ன, நீதான் என்ன இதுல இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நம்மளுக்கு பயம் விலகுங்க. அந்த விநாயகர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே அவரே சரி பண்ணிடுவாருங்க.
ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் இருக்கு இந்த ₹1 காயின் வச்சு நம்ம விநாயகர் இடத்துல வழிபடுறதுனால. அதனால நீங்க மனதார வந்து பார்த்தீங்கன்னா, ₹1 காயின வச்சு நீங்க வழிபடுங்க. அந்த வழிபட்டுட்டு நம்ம வந்து அந்த சந்தேகம்ன்றது வந்து விநாயகர பொறுத்தவரைக்கும் நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடாதுங்க. அதே மாரி ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அவரு குடுத்துருவாரு. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரொம்ப எப்படி சொல்றது? ஒரு தீவிர பக்தனா இருப்பாங்க விநாயகருக்குன்னு சொல்லிட்டு. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடவுள் வந்து சோதிப்பாரு. ஏனோ தானோ, ஓகே நான் சாமி கும்பிடுறேன், நான் வேண்டுதல் வைக்கிறேன். அந்த மாரிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்டது எல்லாமே குடுப்பாரு. ஆனா தீவிரமா வந்து பார்த்தீங்கன்னா, விநாயகர் பக்தன் இருக்கும்போது, அந்த பக்தன வந்து அவரு சோதிப்பாருங்க. உங்களுக்கு எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 தடவையாச்சும் நீங்க அந்த வச்சு நீங்க வேண்டி வ வ அந்த வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்மியாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப ஐயோ! நமக்கு நல்ல வருமானம் போயிட்டு இருந்ததே! விநாயகர்கிட்ட நம்ம அந்த ₹1 வச்சு வேண்டதுனால தான் நம்மளுக்கு வரலையோ! அப்படின்ற மாரி மட்டும் தயவு செஞ்சு நெனச்சிராதீங்க. போட்டோம் ஒரு 5 தடவ போட்டோம், ஒரு 6 தடவ போட்டோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 7வது தடவ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்ல வருமானம் வருங்க. அதனால அந்த ஒரு வந்து நம்ம ஒரு சந்தேகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, விநாயகர் கிட்ட நம்ம என்னைக்குமே வைக்கவே கூடாது. நீ கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதன்ற மாரி அவரு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு இப்ப நம்ம பெற்றவங்களுக்கு நம்ம நம்ம பெற்றோருக்கு வந்து நம்ம செய்றோம் இல்லைங்களா? நம்ம எதையாச்சும் எதிர்பார்த்தா செய்றோம் அந்த மாரி கிடையாது. அந்த மாரி அவர வந்து ஃபர்ஸ்ட்டு காலையில நீங்க என்ன பண்றீங்களோ, ஏது பண்றீங்களோ, காலையில அந்த ₹1 வச்சு மனதார நீங்க வழிபட்டுட்டு நீங்க வெளிய கிளம்புங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரிங்க. இப்ப வந்து வீட்ல ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டே நல்லபடியா போணுன்ட்டு அவங்க இருக்கலாம். அவங்க ஃபேமிலிகளுக்காக அவங்க பண்ணலாம். பசங்களுடைய படிப்புக்காக பண்ணலாம். அவங்களுடைய ஹஸ்பண்டுக்காக பண்ணலாம். அவங்க ஏதாச்சும் ஒரு தொழில் வச்சுட்டுருக்கலாம். எந்த ஒரு நமக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனையா இருந்தா கூட சரி, நான் தப்பே பண்ணல. ஆனா எனக்கு ஒரு மாரி இருக்கு. என்ன வந்து என் மேல இந்த பழிய போடுறாங்க. ம் ம் விநாயகர் பெருமானே நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம இந்த ₹1 வச்சு நம்ம வணங்கலாங்க. இப்ப எவ்ளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த விநாயகர் வந்து தீர்த்து குடுப்பாருங்க. கொஞ்சம் வந்து நான் சொன்ன மாரி அந்த கொஞ்சம் நம்ம அந்த உள்ள நம்ம கடவுளுடைய பக்தி உள்ளவங்களுக்கு வந்து கடவுள் சோதிப்பாரு. ஆனா கண்டிப்பா இத கைவிட்டது கிடையாதுங்க. இதுல நான் நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, நான் அனுபவப்பட்டுருக்கேங்க. நான்லாம் ரொம்ப தீவிர பக்தன் விநாயகருக்குலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, எதையுமே ஒண்ணு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு சாமி கும்பிடும்போதும் சரி, நான் வந்து நம்ம சமையல் செய்றதுக்கு முன்னாடியும் சரி, இல்ல நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு செய்றதுக்கு முன்னாடியோ, அந்த விநாயகர்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு தாங்க நம்ம அடுத்த இதுவே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வீட்ல நார்மலா நம்ம வெளிய விளக்கேத்தும்போது கூட பார்த்தீங்கன்னா, அந்த விநாயகர நெனச்சுக்கிட்டே நீங்க விளக்கு ஏத்துங்க. ரொம்ப நல்லதுங்க. நமக்கு எந்த நெறைய சாமிகள் இருக்கலாம். ஆனா நம்ம வெளியில விளக்கு வச்சு நம்ம ஏத்திட்டு வரும்போதே, "விநாயக பெருமானே" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நம்மளுடைய குலதெய்வத்த சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்து நீங்க மத்த தெய்வத்த நீங்க கும்பிடுங்க. கண்டிப்பா நீங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதுல வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடியுங்க. கொஞ்சம் வந்து தாமதப்படுத்துவாரே தவிர, ஆனா நீங்க நெனச்சு பார்க்காத இடத்துக்கு அவரு கொண்டு போய் நிறுத்துவாரு. ஸோ, அதனால அந்த ₹1 காயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ மதிப்பு இருக்கு. இந்த ₹1 காயினால விநாயகர் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்னு மட்டும் தயவு செஞ்சு நெனச்சிராதீங்க. இந்த ₹1 காயின் வந்து பார்த்தீங்கன்னா, கோடி ரூபாய்க்கும் கோடி ரூபாய்க்கு மேல சமங்க அவருக்கு அது. சரிங்களா? ஏன்னா, அவரு கேட்கறது வந்து அந்த இடத்துல வந்து நம்பிக்கை. இந்த ₹1 வச்சு அவங்க என்ன வேண்டுறாங்க நம்மகிட்டன்றது தாங்க ரொம்ப ரொம்ப இது பலன். அதுக்கு கூட கொஞ்சம் அருகம்புல் கிடைச்சா கூட நீங்க அருகம்புல் வச்சு கூட வேண்டுங்க. இன்னும் அத விட வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா நம்மளுக்கு பவர்ஃபுல்லு. இல்லன்னா நம்ம ₹1 வச்சு கூட நம்ம வேண்டிக்கலாம். நம்ம கோவில்ல கூட நம்ம கோவில்ல இந்த ₹1 காயினுக்கு நம்ம விநாயகர்கிட்ட வேண்டி நம்ம வழிபடுவதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா, பில்லி சூனியம், கண்திஷ்டி, எதிர்மறை எண்ணங்கள் தோற்று போகிறது, தடைகள் நீக்கிறது, எந்த ஒரு காரியத்திலும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்குங்க. ஸோ, அதனால் ₹1 காயினை வைத்து நீங்கள் மனதார வழிபடுங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க. ஸோ, முழு நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் தான் இதில் வந்து நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ, அதனால் நல்லா முழு நம்பிக்கையோடு நம்ம வந்து விநாயகரை வழிபடலாங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். இந்த போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.